வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து கேரளா பழம்பொரி அதாவது நம்ம இதில் பழபஜ்ஜி அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு 250 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்குறேன். நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சோண்டு சமையல் சோடா, கலரிக்காக கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு உப்பு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இதை 3ஐயும் சேர்த்து நம்ம விஸ்க வச்சு முதல் கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும். அது மாவு பஜ்ஜி மாவுக்கு நம்ம எந்த பதத்துக்கு நம்ம கலக்குவோமோ அதே அளவு தாங்க, அதே மாதிரி கலக்கிக்கணும். ஆனால் இது மைதா மாவுங்கிறதுனால கொஞ்சம் அந்த ஜவ்வுத்தன்மை மாதிரி இருக்கும். அதனால் இதுலேயே நல்லா கலந்து விட்டு அளவளவாக நம்ம தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம். இப்போ அது கூட நம்ம வீட்டில் இட்லி மாவு வச்சுருப்போம் இல்லைங்க, அது ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கலாம். என்னென்னா உடனே நம்ம செய்கிறோம், இப்போ கலந்து வச்சுட்டு நம்ம உடனே செய்யணுன்னா மாவு புளிக்காது. இந்த மாவு போடும்போது புளிப்புனா ரொம்ப புளிப்பு கிடையாது, அந்த ஒரு இதுக்காக நம்ம இதைய அரிசி மாவு கலந்துக்கிறோம். நம்ம இட்லி தோசைக்கு வச்சுருக்கோம்ல நம்ம வீட்டில், அதை ஒரு 2 இது கலந்துக்கோங்க. கலந்து பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி செய்யலைன்னா கூட இப்போ அளவளவாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு இந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா புருடு இல்லாமல், நல்லா உருண்டை எதுவும் இல்லாமல் நல்லா விஸ்க் வச்சு கலந்துக்கலாம். இப்போ அதுக்கு நான் நேந்திரம் வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். அதை நம்ம கட் பண்ணி தோல் உரிச்சிக்கலாம். பெருசாக நீளமாக போடுற மாதிரினா எண்ணெய் நிறைய ஊற்றி வடக்கல்ல நிறைய போடணும். நான் அதனால் அதை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். நீட்டமாக போடுறதுன்னா அதை ஒரு 3 பீஸாக போட்டுக்கலாம். ரொம்ப இது மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி ஸ்லைஸ் ரொம்ப இதாக இருக்க வேண்டியதில்லை. இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் நான் இது 2ஆக கட் பண்ணி அதை 4ஆக கட் பண்ணி ஒரு பார்ட்டையும் 2ஆக கட் பண்ணும்போது ஒரு பழத்துக்கு 4 பீஸ் வரும். இதுனா அளவாக நம்ம எண்ணெய் ஊற்றி கரெக்டாக பொரிச்சிக்கலாம். வீட்டுக்கு கடையிலலாம் நல்லா பெருசாக போடுவாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா அளவாகவும் இருக்கும், எடுத்து சாப்பிட்றதுக்கும் கை கிடக்குமாவும் இருக்கும். இந்த மாதிரி பெருசாக இருந்தால் தான் நமக்கு அடித்து சாப்பிடும்போது ஸ்வீட்டாக நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு பீஸில் 2, அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. நம்ம எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் சூடாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறக்காக கொஞ்சம் போட்டுக்கிறோம். செக் பார்த்து சூடாகிடுச்சு. நம்ம இனி அந்த கட் பண்ணி வச்ச பழத்தை நல்லா டிப் பண்ணி இப்படி ஒரு சுருட்டி அந்த இதில் இது பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போடலாம். அவ்வளோதாங்க. இப்போ டிப் பண்ணியாச்சு. இப்போது காஞ்ச எண்ணெயில் போடலாம். இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கணும் எண்ணெய், அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். இல்லைன்னா நம்ம அந்த வடை சட்டியில் கீழே ஒட்டிக்கும். இப்போ நம்மளது நல்லா காஞ்சிருச்சு. இப்போது காஞ்சதுனால போட்டோன்னே கொஞ்சம் பாருங்கள் நல்லா பபிளாக வரும். நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாப்பிட்றதுக்கு மெதுன்னு நல்லாவே இருக்கும். அப்படியே மெல்ல ஒவ்வொன்றா திருப்பி போட்டு நல்லா செவக்க விட்டு நல்லா வெந்தோடனேவே எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். சின்னதாக அளவாக கட் பண்ணதுனால 2 பீஸாக கட் பண்ணி அதை 4 பீஸாக கட் பண்ணதுனால நம்ம ஈஸியாக திருப்பி போடுறதுக்கு இதுக்கெல்லாம் சிரமம் இல்லாமல் இருக்கும். இதே நீளமாக நம்ம வெட்டிட்டோன்னா நல்லா பெருசாக போடணும். கடையில் பெரிய வடக்கல் வச்சு நிறைய எண்ணெய் ஊற்றி அவங்க போடுவாங்க. இது நம்மளே செஞ்சுக்கலாம். வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா ஆரோக்கியமாக நம்ம நல்ல எண்ணெயாக ஊற்றி குழந்தைங்களுக்கு இது பண்ணி கொடுக்கலாம். வீட்டிலையே செஞ்சு கொடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஒரு டைம் பொரிச்சுக்குவோம். அதுலெல்லாம் கடையிலலாம் நிறைய டைம் பொரிச்சுருப்பாங்க. அந்த எண்ணெயை அதுக்குள்ளேயே போட்டு எடுப்பாங்க திருப்பி. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சத்து கூட. கொஞ்சம் டக்குன்னு நம்ம சாயங்காலம் குழந்தைங்க வரங்களுக்கு முன்னாடி நம்ம மாவை கலந்து வச்சிட்டோம்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சுன்னா நம்ம குழந்தைங்க வந்தோடனே டக்குன்னு 5 நிமிஷம் நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிரும். நல்லா சத்துள்ளதாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும், சுத்தமான பலகாரமாகவும் இருக்கும்.
இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ஸ்வீட்டுனா 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன் 1/4 கிலோவுக்கு. நீங்கள் எந்தளவுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இதுவும் பழமும் ஸ்வீட்டாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு நல்லா இதாக இருக்கிற குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.